இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. கர்த்தர் தாமே இன்றைய நாளிலும் நம்மோடு பேசுவாராக. அவருடைய சத்தத்துக்கு நாம் நம்முடைய செவியை திறந்து கவனமாய் நாம் கேட்போமாக. நாம் சபை 3 நிலைமைகளை குறித்து தான் நாம் கடந்த நாட்களிலே நாம் தொடர்ந்தும் தியானித்து கொண்டு வருகிறோம். 3 காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்குறோம். முதல் காரியம் என்னென்னு சொன்னால் நித்திரை பண்ணுகிற நிலைமை. அதை நாங்கள் ஆழமாக தியானித்தோம். அது எதை குறிக்கிறது என்று சொல்லி. 2வது நாம் தியானித்தோம் இருதயம் விழித்திருக்கிற நிலைமை. அதிலும் அநேக காரியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போ பல பேர் இந்த 3 நிலைமையில் யாராவது இருக்கலாம். அதான் சபைன்னு சொல்லும்போது அதான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு குடும்பம் தான் சபை என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு பல பேர் இந்த 3 நிலைமையில் யாராவது இருக்கலாம். அது பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், ஊழியக்காரராக இருக்கலாம், சபை நடத்துகிற தலைவர்களாக இருக்கலாம். யாராக இருக்கலாம் பாருங்கள். இதில் சொல்லப்பட்டபடி இந்த நிலைமை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல பேர் இந்த நிலைமை அறியாமலே அவங்க என்ன செய்கிறார்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த நிலைமையை நாம் அறிந்தால்தான் அதான் வெளிப்படுத்தல் சொல்லப்படுகிறது, நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி. அப்போ நான் விழுந்து போனோம் என்று நமக்கு தெரிந்தால்தான் நாம் மனம் திரும்ப முடியும். அப்போ இன்றைக்கு அநேகர் அதை அறியாதபடிக்கு இன்றைக்கு சத்துரு அவங்க அநேகரை அந்த மயக்க நிலைமையில வைத்திருக்கிறான் அல்லது மரித்த நிலைமையில வைத்திருக்கிறான். அதான் கர்த்தர் வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுகிறார். நம்மை நாமே பரிசோதித்து பார்த்து நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து அதற்கேற்ற ஜெபங்களை நாம் செய்து மனம் திரும்புவதற்காகத்தான் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது 3வது நிலைமை, அதாவது கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்கிற நிலைமை. இது எதை குறிக்கிறதுன்னு சொல்லி ஆவியானோட உதவியோடு நாம் பார்க்க போகிறோம். என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14-15 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. இந்த வார்த்தை நாங்கள் பலமுறை நாம் கேட்டிருப்போம். ஆனால் இந்த வார்த்தைக்குள் இருக்கிற அந்த ரகசியங்களை நாம் அறிந்து வைப்பது இல்லை. பாருங்கள், இதில் நாங்கள் பார்க்கும்போது அதாவது இந்த 3வது கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்கிற நிலைமை. அது எப்படி என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நாம் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கிறோம். பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை நாம் சபைக்கு போகும்போதும் அங்கே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. அல்லது நாம் பார்க்கும்போது சனிக்கிழமை பிரேயருக்கு நாம் போகும்போது அல்லது வீட்டு கூட்டங்களுக்கு போகும்போது பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை அங்கே பிரசங்கிக்கப்படுகிறது. மற்ற நாங்கள் யூடியூப்பில் நாங்கள் பார்க்கும்போது சோஷியல் மீடியா மூலமாகவும் நாம் என்ன செய்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஆனால் அதில் நாங்கள் ஒன்று கவனிக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தினாலே பல பேர் பல காரியங்களை பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் முக்கியம் எதென்று சொன்னால் கர்த்தருடைய ஆரோக்கியமான வார்த்தை, அதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பல பேர் பேசலாம் கர்த்தருடைய வார்த்தையை, ஆனால் அந்த வார்த்தை ஆரோக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும். எப்படி பாருங்கள், நாங்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டிலே ஆரோக்கியமுள்ள சாப்பாடும் இருக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட் அப்படியான சாப்பாடும் இருக்கிறது. அப்போ எல்லாம் சாப்பாடு தான். ஆனால் எது எனக்கு நலமென்று சொல்லி நாம் தான் தெரிந்தெடுக்க வேண்டும். எல்லாம் சாப்பாடுன்னு சொல்லி நாம் அதை சாப்பிட முடியாது. ஏனென்றால் அது தொடர்ந்து நாம் அப்படியான சாப்பாட்டை, கடை சாப்பாட்டை நாம் சாப்பிட்டு கொண்டு வருமமா இருந்தால் நம்முடைய சரீரத்திலே அதற்கேற்ற பலவீனங்கள் உண்டாகும். அதே போலத்தான் நாம் ஆரோக்கியமான வார்த்தையை நாம் கேட்காமல் பாருங்கள், பலவித வேறு வேறு வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியம் இல்லாததாக காணப்படும். அதனால தான் கேட்கிற வார்த்தை அது கர்த்தரிடமிருந்து வருகிறதா, ஆவியானவர் தான் பேசுகிறாரான்னு சொல்லி நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே ஆண்டவர் எப்படி சொல்லுகிறாராம், எப்படியா கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அதாவது ஆரோக்கியமான வார்த்தை வருகிறது.
அவர்கள் என்ன செய்கிறார்கள்? காதார கேட்டும் உணராதிருக்கிறார்கள். அப்போ ஆண்டுடைய வார்த்தை வருகிறது, ஆரோக்கியமான வார்த்தை வருகிறது. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு பல ஜன கூட்டத்தார் அந்த வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனால் உணர முடியலை. ரெண்டாவது கண்ணார கண்டும் அறியாதிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், இப்போ வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும். சில பேர் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறார்கள், காலையும் மாலையும், அல்லது மாலை மாத்திரம் வாசிக்கிறார்கள். ஒரு 3 4 5 அதிகாரம் வாசிக்கிறார்கள். ஆனால் வாசிக்கும் போது அந்த கர்த்தருடைய வேதத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறாரா? நம்முடைய கண் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறதா? அதான் இங்கே பார்க்குறோம். அப்போ அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், காதார கேட்டும் அவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? உணராதபடி இருக்கிறார்கள். கண்ணார கண்டும் அறியாதபடி இருக்கிறார்கள். கர்த்தருடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்க முடியல. அதாங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படியாக என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி. பாருங்க, அப்போ வேதத்தில் அதிசயம் இருக்கிறது. இன்றைக்கு வசனத்தை வசனமாக நாங்கள் வாசித்தால் அது ஒரு கதை புத்தகமாகத்தான் இருக்கும். தாவீதோட சம்பவங்கள் பாருங்க, தானியேலுடைய சம்பவங்கள், இதெல்லாம் ஒரு கதை போல நாங்கள் வாசித்து கொண்டு போவோம். ஆனால் அந்த வேதத்தில் இருக்கிற அந்த சத்தியத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் அதான் நாங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய கண்ணை திறந்தால்தான் அது முடியும். அதான் சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுகிறார், கர்த்தாவே உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி. அப்போ யாருக்கு ஆண்டவர் கண்களை திறப்பார் என்றால், அந்த வேதத்தை வாசிக்கிற அந்த வாஞ்சையும் தாகமும் உள்ளவர்களுக்குத்தான் கர்த்தர் கண்களை திறப்பார். அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம், இயேசு சொல்லுகிறார், காது இருக்கு, வார்த்தை வருகிறது, ஆனால் கேட்டு உணர முடியல. கண்கள் இருக்கு, அவங்க வேதத்தை வாசிக்கிறாங்க, ஆனால் வேதத்தை வாசிக்கும் போது அதிலிருந்து கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்க முடியல, அல்லது கர்த்தருடைய அதிசயத்தை, வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்க முடியல. அதான் இந்த பாருங்க, இந்த நம்முடைய வாழ்க்கையில, ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில 2 காரியங்கள் முக்கியம். என்னோட கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்கு தான் கர்த்தர் அனுப்புகிறார். அப்போ நான் உணர்வதற்காக, என்னென்றால் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் விழுந்தேன் என்று எனக்கு தெரிந்தால்தான் நான் எழுந்திருக்க முடியும். அப்போ எனக்கு அந்த உணர்வு இல்லாட்டால் நான் எழுந்திருக்க முடியாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றால், அவர்கள் விழுந்து போய் இருக்கிறார்கள், ஆனால் விழுந்து போயிட்டோம் என்று கூட உணர்வில்லாதபடிக்கு அவர்களுடைய இருதயம் மந்தமாக இருக்கிறது. அதான் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு தருணங்கள் தருகிறார், வாய்ப்பு தருகிறார், வார்த்தை அனுப்புகிறார். அதான் ஆரோக்கியமான வார்த்தை அனுப்புகிறார். அந்த வார்த்தை எனக்கு வரும்போது நான் என்ன செய்கிறேன்? அந்த சிச்சுவேஷனில், அதான் அந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேன்? கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, கண்ணாலே வாசிக்கிறேன், காதாலே கேட்கிறேன். ஆனால் அந்த நேரத்திலே நான் என்ன செய்கிறேன்? அந்த வார்த்தையை வைத்து. அப்போ கர்த்தர் பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயத்திலே வார்த்தை அனுப்புகிறார், நாம் உணர்ந்து மனம் திரும்புவதற்காக, அதோடு சேர்த்து ஆரோக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்காக. இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு வியாதிப்பட்டதாக காணப்படுகிறது. இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்த நிலைமையில இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு அடக்கம் பண்ணப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறது. பாருங்க, அப்போ அதனால்தான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், வார்த்தை எப்படியாவது அனுப்பி நம்மை உயிர்ப்பிக்க வேணும் என்று சொல்லி அவர் வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நமக்கு அந்த வாஞ்சி இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நமக்கு வாஞ்சி இருக்கிறதா? அவருடைய ஆரோக்கியமான அந்த உபதேசத்தை கேட்க நமக்கு வாஞ்சி இருக்கிறதா? அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் தருகிற தருணத்தை நாம் இழந்து போகக்கூடாது. என்றால் இழந்து போனோம் என்றால் துக்கப்பட வேண்டிய நேரம் வரும் நம்முடைய வாழ்க்கையிலே. அப்போ நான் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்க, என்னுடைய காதையும் கண்ணையும் நான் மனம் திரும்ப ஆரோக்கியம் அடைவதற்கு பயன்படுத்த விட்டால் என்ன நடக்கும்? அதை நான் காட்ட விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். திரும்ப நாங்கள் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அநேகர் இந்த நிலைமையில் தான் இருக்கிறார்கள். அப்போ உலக ரீதியாக பாருங்க, இருதய கொளுத்திருந்தால், அந்த ஃபெட் பிடித்திருந்தால், இருதயத்தில் சுற்றி வர ஃபெட் பிடித்திருந்தால் பாருங்க என்ன நடக்கும் என்றால், இருதய துடிப்பு நின்று விட்டுரும். அதான் பார்க்குறோம் அது. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நாம் அதில் கவனமாக இருக்க வேண்டும். என்னடா அது நமக்கு தெரியாது.
அப்போ நம்முடைய ஹார்ட் அட்டாக் வாரன்னு சொன்னால் அதுக்கு முன்பாகவே நம்முடைய சரீரம் அதுக்குரிய அறிகுறியை காட்டும். அப்போ அந்த அறிகுறியை நாங்கள் சீரியஸாக எடுக்காமல் அதை நாங்கள் அப்படி விட்டோம் என்றால் காலப்போக்கில் அந்த இருதய துடிப்பு நின்று விட்டுரும். அதுதான் ஹார்ட் அட்டாக்னு நாம் சொல்லுகிறோம். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்போ முதல் வருகிற அந்த அறிகுறியை நாம் அறிந்து வைக்க வேண்டும். அறிந்து வைத்தால்தான் நமக்கு தெரியுமா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி நாம் வைத்தியரிடத்தில் போய் நாம் பரிசோதித்து பார்க்க முடியும். அப்போ அதை நாங்கள்லாம் பரிசோதித்து பார்க்கும்போது அதில் கண்டுபிடித்துருவார்கள் ஹார்ட் எந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லி. அதே போலத்தான் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள் வரும் போது நான் உணர வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம், கர்த்தர் காதை பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தை காதுக்குள்ளால் போய் இருதயத்துக்கு போகிறது. அப்போ அந்த இருதயம் தான் உணர்கிற இடம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை காதாலே கேட்டு இருதயத்தில் எடுத்து அது உணராமல் போகும்போது என்ன நடக்கும்? இருதயம் கொழுத்து போகும். அதான் நாங்கள் பார்க்குறோம். ஹார்ட் அட்டாக் வரத்தக்க விதத்திலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட மனிதர்கள் தள்ளப்படுவார்கள். பாருங்க, ஹார்ட் அட்டாக் திடீரென்று தான் வரும். பாருங்க, பிரயாணம் போகும்போது, பாருங்க வாக்கிங் போகும்போது எப்பன்னு சொல்ல முடியாது. அப்போ அது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் அட்டாக் வந்து விடும். அப்போ தான் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அதுக்கு முன்னுக்கு நமக்கு அறிகுறி ஆண்டவர் உணர்த்துவார். நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம், நாம் விழுந்து போனோமான்னு சொல்லி. அப்போ அந்த அறிகுறியை நாம் சீரியஸாக எடுக்காம அதை நாம் அப்படி சும்மா கேர்லெஸ்ஸாக விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மரணம் நேரிவிடும். அப்போ கர்த்தர் நம்மை குணமாக்க விரும்புகிறார், நம்மளை ஆப்ரேஷன் பண்ண விரும்புகிறார். எப்படி வைத்தியர் ஆப்ரேஷன் பண்ணி அதை ஹார்ட்டை எப்படி சரிப்படுத்துகிறாரோ அதே போலத்தான் எங்களுடைய பரம வைத்தியராகிய இயேசு அவர் எங்களை குணப்படுத்த விரும்புகிறார். அப்போ அது வார்த்தை தான் அவர் பயன்படுத்துவார். உங்களுக்கு தெரியும், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்த பொழுது அவர் எதை பயன்படுத்தினார்? தம்முடைய வார்த்தையை பயன்படுத்தினார். எல்லாத்தையும் கர்த்தர் சீர்படுத்தினார். அதுக்கு பிறகு என்ன சொன்னார்? எல்லாம் நல்லதென்று அவர் கண்டார். அப்போ அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க பல குறைவுகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை கரைப்பட்டு போய் இருக்கிறது என்றால் எபேசியர் சொல்லப்படுகிறது, அவருக்கு முன்பாக நாங்கள் நிற்கும் போது 5 காரியங்கள் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கரை, திரை, பிழையற்ற, பரிசுத்தமுள்ள ஒரு மகிமையுள்ள சபையாக நிற்க வேண்டும் நாம். அப்போ ஒரு தனிப்பட்ட நபர் பாருங்க, இந்த 5 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். பார்த்தா ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, கரை இல்லாத வாழ்க்கை, திரை இல்லாத வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. அப்போ இதெல்லாம் கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்கிறார். ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அப்போ அது எப்படி நம்மால் முடியும் என்றால் ஆண்டவர் வார்த்தையை கொண்டு தான் நம்மை சுத்திகரிக்கிறார். அப்போ அந்த வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காம போனோம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காலப்போக்கில் ஒரு மரித்த நிலைமையிலே விடும். அப்போ நாம் விழுந்துட்டோம் என்று கூட நமக்கு தெரியாமல் அப்படியே ஒரு 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 பழக்கப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் அப்படியே வாழ்ந்து கொண்டு போவோம். அப்போ வருடங்கள் கடந்து போய் கொண்டிருக்கும். அப்போ நாம் செய்கிற கிரியைகளை வைத்து நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் நான் சரியாகத்தான் நடக்கிறேன். ஏன்னா நாம் செய்கிற கிரியைகளை நாம் பார்க்குறோம். அப்போ அந்த பரிசேயனும் ஜெபம் பண்ணும்போது அவனுடைய கிரியைகளை குறித்து தான் சொல்லுகிறான். நான் அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன் என்று சொல்லி தன்னை ஒரு நீதிமானாக அவன் எண்ணினான். ஆனால் பாருங்க, கர்த்தர் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் அவனுடைய ஜெபத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒரு கிறிஸ்தவனாக நல்ல காரியங்களை நாம் செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை போவதிலிருந்து, ஊழியம் செய்வதிலிருந்து, வேதம் வாசிப்பதிலிருந்து, ஜெபம் பண்ணுவதிலிருந்து எல்லாத்தையும் நாம் கரெக்டாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? கர்த்தர் நம்மை பார்த்து சாட்சி கொடுக்கத்தக்க விதமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? உண்மை உத்தமமான ஊழியக்காரன் என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? இப்போ இந்த சிச்சுவேஷனில், இந்த நிலையில நாம் இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் வரும்போது நம்மை பார்த்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? அதுக்கேட்ட விதமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இப்போ நாம் பார்த்தீங்கன்னா ஊழியத்தை செய்கிறதை வைத்து நாம் சொல்லலாம், நான் பரலோகம் போகும்னு சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் அதுக்கு தான் வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். மத்த 7ஆம் அதிகாரத்திலே உம்முடைய நாமத்தினால் அநேக அற்புத அடையாளங்கள் செய்தோம், உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம். ஸோ ஊழியம் நடந்தது தான். ஆனால் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை. அவர் என்ன சொல்ல, உங்களை நான் அறியேன் என்று சொல்லி, அக்கிரமக்காரர் என்னை விட்டு அகண்டு போங்கள். அப்போ இந்த நிலைமை வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் எந்த நிலைமையில் விழுந்தோம் என்பதை நாம் உணர வேண்டும். அதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிறது எதென்றால்
கர்த்தருடைய ஆரோக்கியமான அந்த வார்த்தை. அப்போ அந்த வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதான் நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் செயல்படுகிற விதத்தை இதன் மூலமாக நாங்கள் பார்க்க முடியும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். பாருங்க, இந்த உவமையை நாம் பலமுறை கேட்டிருப்போம், பல செய்திகளை கேட்டிருப்போம். பாருங்க, கர்த்தர் செயல்படுகிற விதத்தை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு, அப்போ இந்த வசனம் என்ற பேரில் பலது வரலாம். இன்றைக்கு மனுஷனுடைய போதனைகள் வரலாம். பாருங்க, சில நேரம் பிழையான உபதேசங்கள் வரலாம். பாருங்க, கட்டுக்கதைகள் வரலாம். ஸோ இப்படி பல காரியங்கள் வரலாம். ஆனால் கர்த்தர் எதை அனுப்புகிற ராஜ்யத்தின் வசனம் என்ன, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க வேண்டும். அப்போ தேவனுடைய ஆரோக்கியமான அந்த வசனத்தை தான் கர்த்தர் என்ன செய்கிறார், அனுப்புகிறார். அது என்னவாம், அந்த வசனத்தை கேட்டு, இப்போ காது வருகிறது, அப்போ வசனம் வருகிறது. இப்போ என்னுடைய காதாலே நான் கேட்கிறேன். பாருங்க, கேட்டு உணர்தாக இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டது. அப்போ வசனம் எங்கே போகிறது என்றால், கர்த்தர் அந்த காதை பயன்படுத்தி, நமக்கு காதை கொடுத்திருக்கிறார். அந்த காதை பயன்படுத்தி அவர் என்ன செய்கிறார், வசனத்தை அனுப்புகிறார். அந்த வசனம் டைரக்டாக அப்படியே என் இருதயத்துக்குள் வருகிறது. அப்போ இருதயத்தில் வந்த பிற்பாடு நான் உணர்வடைய வேண்டும். ஆனால் அந்த சிச்சுவேஷனில், அந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை வரும். அந்த நேரத்திலே இதயத்துக்கு வருகிறது. ஆனால் உணராதபடிக்கு நான் போகிறேன். அப்போ பிசாசு என்ன செய்கிறான், சிந்தனை சிதறடிக்க தூண்டுகிறான். என்னுடைய கவனம் வேற எங்கேயே போகிறது. வசனம் வருகிறது, ஆனால் என்னுடைய கவனத்தை வேற எங்கே திருப்புகிறான், சிந்தனையை வேற எங்கே திருப்புகிறான். மற்றவர்களை பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்க்க தூண்டுகிறான். அங்கே ஒரு பிள்ளை ஓடிக்கொண்டிருக்கும், அந்த பிள்ளையை பார்க்க தூண்டுவான். அப்போ நம்முடைய சிந்தனை சிதறடிக்க வைப்பான், ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்க வைப்பான். அப்போ இப்படியே பல காரியங்களெல்லாம் சிதறடித்துட்டு அந்த இருதயத்துக்குள்ள வந்த விதையை என்ன செய்வான் என்றால், நம்முடைய சிந்தனை சிதறடித்த பிற்பாடு அப்போ அவனுக்கு தெரியும், இவங்க அந்த வசனத்துக்கு செவி கொடுக்கவில்லை. வசனத்தை கேட்டாங்க, இருதயத்துக்கு வந்தது, ஆனால் அதுக்கு அவங்க செவி கொடுக்காம அது உணராதபடி இருக்கிறபடியால் என்ன செய்கிறான், நமக்குள் அந்த இருதயத்தை விதைக்கப்பட்ட அந்த வார்த்தையை பறித்து கொள்ளுகிறான். அப்போ என்ன நடக்கும், பறித்து கொண்டால் வார்த்தை இருந்தால்தான் எனக்கு உணர்வு வரும். எனக்குள் வார்த்தை இல்லாட்டா, என்னுடைய இருதயத்தில் வார்த்தை இல்லாட்டால் உணர்வு வராது. அதான் இன்றைக்கு அநேகர் பல ஆண்டு ரட்சிக்கப்பட்டும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தும், வீட்டுக்கூட்டங்கள் வந்தும், கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு கேட்டாலும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கட்டப்பட்ட நிலைமை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை ஜெயிக்க முடியல, ஏன் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில திரும்ப அதே பாவத்திலே விழுந்து விடுகிறார்கள், ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில மாம்ச காரியங்கள் வெளிவருகிறது, ஏனென்றால் கர்த்தர் குணமாக்க முடியல என்று அவர் வார்த்தை அனுப்புகிறார். அந்த வார்த்தை வருகிற இதயத்திலே, ஆனால் அந்த வார்த்தை கவனமாய் கேட்கவில்லை, அந்த வார்த்தை கவனித்து கேட்கவில்லை. சிந்தனை சிதறடிப்பது, கவனத்தை வேற எங்கே செலுத்துவது, வார்த்தை வரும்போது எழும்பி அடிக்கடி வெளியில போவது, தண்ணீர் குடிப்பதற்கு போவது. பாருங்க, அப்ப பலவிதமாக நம்முடைய சிந்தனை சிதறடிக்கிறோம். அதனாலே கர்த்தருடைய வார்த்தை இதயத்தில் வந்தாலும் கூட அதுக்கு நான் செவி கொடுக்காமல் அது உணராதபடிக்கு சிந்தனை சிதறி கொண்டிருக்கிறபடியினாலே பிசாசு என்ன செய்கிறான், உடனே அதை பறித்து கொள்ளுகிறான். அப்ப நீங்க வீட்டை போனாலும் அந்த வார்த்தை குறித்த எந்த ஒரு எண்ணமும் உங்களுடைய இதயத்தில் இருக்காது. வார்த்தை கேட்டீங்க தான், அது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஒரு தாலாட்டு போல் இருக்கும். அந்த வார்த்தை நல்லா தூங்குவாங்க, வீட்டை தூங்க முடியாமல் இருக்கும். ஆனால் அந்த வார்த்தை கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு தாலாட்டு போல் இருக்கும், அப்படியே தூங்கி விடுவார்கள். பாருங்க, அப்போ இதெல்லாம் பாருங்க எப்படி பிசாசு எப்படி வஞ்சிக்கிறான்னு பாருங்க, வார்த்தையை கேட்டு உணராதபடிக்கு. அப்போ உணர்வு இல்லாட்டால் பிசாசு அதை பறித்து விடுவான். அதான் இன்றைக்கு அநேகருடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை தங்க இடமில்லை. ஏனடா உணர முடியல, அவங்களால உணராதபடியினாலே ஒவ்வொரு முறையும் பிசாசு அதை பறித்து கொள்ளுகிறான். அப்ப அந்த வார்த்தை பாருங்க, விதை இந்த விதை பலன் கொடுக்கவில்லை. அந்த விதைக்கிற உவமையை இங்க வாசிக்கும் போது அந்த வடிவாங்க பார்க்கிறோம். அது அப்ப நல்ல நிலத்தில் விதை விழுந்தால்தான், அதுலேயும் பாருங்க 30 வீதம் கொடுக்குறாங்க, 60 கொடுக்குறாங்க, 100 கொடுக்குறாங்க. அப்போ அதுலேயும் ஒரு 3 விதமான கூட்டத்தார் இருக்கிறாங்க.
அப்போ யார் வார்த்தையை கேட்டு இருத்தில் எடுத்து உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரே இந்த காரியத்தை ரட்சியம் என்று சொல்லி கதறி அழுது அவர்கள் ஜெபம் பண்ணி மனம் திரும்புகிறார்களோ 100% அவர்கள் பலன் கொடுப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்தா கர்த்தர் சொல்வார், உண்மை உத்தமான ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லி. கர்த்தர் அதை தான் பார்க்கிறார். இந்த உலக மனிதர்கள் பார்க்கிறார்கள். எதை பார்க்கிறார்கள்? இவர் படித்திருக்கிறாரா, இவருக்கு அனுபவம் இருக்கிறதா, இவருக்கு நல்ல பாருங்க லாங்குவேஜ் இருக்கு தெரியுமா, இவருக்கு இங்கிலீஷ் நல்லா பேசுவாரா. ஸோ அதை தான் பார்க்கிறார்கள், பார்த்து ஊழியத்துக்கு தெரிந்தெடுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அதை பார்க்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புவதற்காக போராடுகிற காரியத்தை தான் பார்க்கிறார். இல்லை, நாம் எல்லாரும் தவறு விடுகிறோம், பல இடங்களிலே பல விஷயங்களே தவறுகிறோம் தான். ஆனால் உணர்ந்து மனம் திரும்புவதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அப்போ முதலாவது கர்த்தர் எப்படி நம்மை குணமாக்க விரும்புகிறார் என்றால், முதலாவது கர்த்தர் வசனத்தை இதயத்திலே அனுப்புகிறார், இதயத்தை விதைக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகும்போது அந்த காரியம் என்ன செய்கிறது என்றால் உணராதபடிக்கு வருகிறது. அப்போ ஏன் உணர்வு வரவில்லை என்று சொன்னால், அத்தான் மத்தேயு 13:15 நான் திரும்ப வாசிக்கிற முதல் இதை மட்டும், காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். அப்போ காது ஆண்டவர் பயன்படுத்துகிறார், கண்ணை பயன்படுத்துகிறார். அதெல்லாம் மந்தமாக இருக்கிறது. காது மந்தமாக இருக்கு, கண் மூடிக்கொள்கிறோம். அப்போ அதனால நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்ப முடியல. இது இருதயத்திலே வருகிறது தான், ஆனால் காதில் மந்தம். அப்படியே சும்மா வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்போம், அந்த டைம் பாசிங்கில் இருப்போம், ஒரு டைமை பார்த்து கொண்டிருப்போம் எப்போ முடியும் என்று சொல்லி. அப்போ மந்தமாயிட்டு காது, வாஞ்சை இல்லை. அடுத்தது பாருங்க, கண்ணை மூடிக்கொள்வது. வேதத்தை வாசிக்கும் போது அந்த கடமைக்காக வாசிப்பார்கள். இன்றைக்கு எப்படியாவது 3 அதிகாரம் வாசிக்குவோம், அப்போ படன்னு வாசிச்சுட்டு மூடிட்டு போயிடுவார்கள். அதை குறித்து தியானிக்க மாட்டார்கள். அந்த வாசிக்கிற வார்த்தையிலிருந்து ஆவியானோடு பேசுகிறார் என்று சொல்லி அதை குறித்து சிந்திக்க மாட்டார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா வேதத்தை வருஷத்துக்கு ஒருக்கா வாசிக்க முடிக்க வேண்டும் அந்த குறிக்கோளோடு வாசிப்பார்கள். அப்போ அந்த வேதத்தில் என்ன எழுதிருக்கு என்ன அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. எப்படியா வாசிச்சு முடிச்சா சரி என்று சொல்லி அவர்கள் வாசிப்பார்கள். பாருங்க, அப்போ ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போ இப்படி நாம் இருக்கும்போது காதால் மந்தமாய் கேட்டு நம்முடைய இருதயத்தை எடுத்துக்கொள்ளாமல் உணராமல் போகும்போது, மற்றது நம்முடைய கண்ணை நாம் மூடிக்கொள்ளும் போது, அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், அதுவும் ஆவியான எழுதி வைத்திருக்கிறார். ஸோ அது பலமுறை அந்த வசனத்தை நாம் வாசிச்சிருக்கிறோம். திரும்பமாக அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 33:31 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசை பின்பற்றி போகிறது என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அப்போ இது என்னவாம், காலப்போக்கில் எல்லாம் பழக்க வழக்கத்தில் எல்லாம் நடக்கும். ஒரு கிறிஸ்தவனாக நாம் என்ன ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஆராதனைக்கு போக வேண்டும், ஒரு பழக்க வழக்கமாக வந்துவிட்டது. காலை எழும்புடனே ஜெபம் பண்ண வேண்டும், ஸோ அது ஒரு பழக்க வழக்கமாக வந்துவிட்டது. வேதத்தை வாசிக்க வேண்டும், அது ஒரு பழக்க வழக்கமாக வந்துவிட்டது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை, ஒரு மனம் திரும்புவதில்லை. அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே அவங்க இருக்கிறாங்க, ஒரு வளர்ச்சி இல்லாதபடி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை பலன் செய்யவில்லை. அப்போ கர்த்தருடைய வார்த்தையில பிள்ளை என்று இல்லை, அந்த கேட்கிறவருடைய வாழ்க்கையிலே தான் பிரச்சனை. அது என்னென்றால் மந்தமாய் கேட்கிறார்கள், கண்ணாலே எப்படியும் காணாதபடி இருக்கிறார்கள். அதான் நாங்களை பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார் தான், ஆனா இவர்கள் அந்த வார்த்தையை சீரியஸாக எடுப்பதில்லை. அப்போ ஒரு பழக்க வழக்கமாக எல்லாம் வந்து விட்டது. அதான் அங்கே சொல்லப்படுகிறது. பாருங்க, உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஸோ அதில் எந்த குற்றமும் சொல்ல முடியாது, வார்த்தையை கேட்கிறார்கள். ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குண்டா, ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறது இல்லை. அதான் பிரச்சனை. இப்போ உங்களுக்கு விளங்கத்தக்க விதமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீங்கள் வைத்தியர்கிட்ட போகிறீங்க, ஒரு பிரச்சனை, ஒரு குத்துதுன்னு சொல்லி. ஸோ அப்போ அதுக்கு அவர் மாத்திரை எழுதி கொடுக்கிறார். அப்போ அந்த மாத்திரை என்ன செய்யும்னு சொல்லி அவர் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த மாத்திரையை வீட்டை கொண்டு போகிறீங்க. ஸோ உங்களோட ஒய்ஃப்கிட்டையோ அல்லது உங்களுடைய பிள்ளைகள்கிட்டோ அந்த மாத்திரை என்ன செய்யும்னு சொல்லி அந்த காரியத்தை நீங்கள் விளங்கப்படுத்து, இப்படியெல்லாம் செய்யும்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறீங்க. அப்போ அதெல்லாம் விளங்கப்படு, இந்த மாத்திரையெல்லாம் செய்யும்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் சொல்லி போட்டு அந்த மாத்திரை நீங்கள் எடுக்காமல் விட்டால் என்ன நடக்கும்?
பாருங்க, உங்களுடைய இருதயம் பாதிப்படையும். என்ற வைத்தியர் உங்களுக்கு தந்தது எதுக்குன்னா உங்களுடைய இருதயத்தில் சுகம் உண்டாவதற்காகத்தான் அந்த மாத்திரை தந்தார். அப்போ மாத்திரை என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு சொல்லுறீங்க இப்படியெல்லாம் அந்த தன்மை இந்த இதுக்கு அந்த மாத்திரை எடுத்தால் இப்படி காரியங்கள் சுகம் வரும் என்று சொல்லி சொல்றீங்க. ஆனால் அதை என்ன செய்வதில்லை, அது உட்கொள்வதில்லை. உங்களுக்குன்னு அந்த வார்த்தை எடுப்பதில்லை. இன்றைக்கு இப்படி தான் அநேகர் இருக்கிறாங்க. இன்றைக்கு வார்த்தையை பிரசங்கிப்பாங்க, மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, எல்லாம் செய்வாங்க, வார்த்தையை மற்ற எல்லாம் தெரியும் அவர்களுக்கு. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அதை கை கொள்வதில்லை. அதான் நாங்கள் பார்க்க அங்கே தான் பிரச்சனை இருக்கிறது. அப்போ ஒரு பழக்க வழக்கமாக கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு வந்து விட்டது. ஒரு கவலைக்குரிய விஷயம். இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கை கவனித்து பார்த்தால் ஒரு பழக்க வழக்கமாய் வந்து விட்டது. அப்போ அதனால தான் மன திரும்புதல் இன்றைக்கு அநேகருக்கு இல்லாமல் இருக்கிற அநேகர் நாங்கள் விழுந்து விட்டோம்னு கூட தெரியாமல் இருக்கிறது. பாருங்க, சில பாவங்கள் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிறது. அப்போ அந்த பாவம் என்று கூட அநேகருக்கு தெரியல. பாருங்க, பொய் சொல்வது இன்றைக்கு ஒரு சாதாரணமாய் வந்து விட்டது கிறிஸ்தவ உலகத்திலே. எதுக்கெடுத்தாலும் பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது ஒரு பாவம் என்று கூட அவங்களுக்கு தெரியல. விபச்சாரம் எப்படி பாவமோ அதே போல பொய் சொல்வதும் பாவம் தான். ஆனால் அதெல்லாம் அவர்கள் அநேகமாக சீரியஸாக எடுப்பதில்லை. அப்போ அந்த வார்த்தை எனக்குள் கிரியை செய்தால்தான் அது வளர, அந்த வார்த்தை வந்து வளர 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 என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். அப்போதான் தெரியும் இந்த பொய் சொல்வது ஒரு பாவம். அப்போ பொய் சொல்லி கொண்டிருந்தால் நித்திய ஜீவனுக்கெல்லாம் போக முடியாது. அப்போ நித்திய ஜீவனை இழந்து விடுவேன். அப்பதான் அந்த உணர்வு எனக்கு வரும். அப்போ பிசாசு என்ன செய்கிறான், இவன் உணர்ந்தாண்டா மனம் திரும்பிடுவான். அதனால எப்படியாவது இவன் உணராத படிக்கு வார்த்தையை கேட்கட்டும் பரவாயில்ல, ஆனால் வார்த்தையை கேட்டு இவன் செய்யக்கூடாது. அந்த வார்த்தையின்படி அதான் மனம் திரும்பக்கூடாது, வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது, தன் பாவங்களை அறிக்கையிடக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையோடு தன்னுடைய வாழ்க்கை இருக்கான்னு பரிசோதிக்க கூட. அதனால் அவன் என்ன செய்கிறான், நம்முடைய சிந்தனை சிதறடித்து விதைக்கப்பட்ட அந்த விதையை பறித்து கொள்ளுகிறான். அத்தன்னைக்கு மனம் திரும்புதல் இல்லாமல் இருக்கிற அனைவருடைய வாழ்க்கையில எத்தான் பிரச்சனை. அப்போ இதில் நாங்கள் பார்க்குறோம் என்னென்று பார்த்தீங்கன்னா, நம்முடைய இருதய கொழுப்பினால்தான் காது மந்தமாகிறது, தன்னாலே பார்க்க முடியல. அதப்பா எல்லாம் பழக்க வழக்கமாய் போய்விட்டுரும் இந்த காரியங்களை. பாருங்க, இந்த இருதய கொழுப்பு எப்படி வந்ததென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவைகளினாலும் பாரமடையாத படிக்கு. அப்ப இந்த இருதயம் எப்படி கொழுப்படைந்ததுன்னு சொன்னால், இங்கு சொல்லப்பட்டிருக்கு பெருந்திண்டி, அடுத்தது வெறி, மூன்றாவது லௌகிக கவலைகள், உலக கவலைகள். அப்ப இந்த மூன்றும் என்ன செய்கிறது பாருங்க, அந்த இருதயத்தை கொழுப்புண்டாக்குறது. என்ன வார்த்தை வருகிறது நம்மை குணமாக்க. ஆனா நமக்கு இந்த மூன்று காரியங்கள் இருக்கிறபடி, நான் உலகத்துக்குரிய கவலைகள் இருக்கிறது, பெருந்திண்டி இருக்கிறது, வெறி இருக்கிறது. அப்ப இதெல்லாம் இருக்கிறப்ப இதயத்துக்குள் இருக்கிறபடியால் வார்த்தை தங்க முடியல. அப்ப உடனே பிசாசு பறித்து கொள்ளுகிறான். அதான் நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, இந்த பெருந்திண்டின்னு சொல்லுகிறதானே அது என்னன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 16-17 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். ராஜா சிறு பிள்ளையுமாய் பிரபுக்கள் அதிகாலமே உண்கிறவளுமாய் இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ. ராஜா குல மகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பெலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவளுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது என்று சொல்லி இங்க நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த பெருந்திண்டி என்று சொல்லும் போது இங்க என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா, பாருங்க, பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல். அப்ப அந்த உண்கையிலே பாருங்க, அதுல ஒரு வெறித்தனம் இருக்கிறது. அது இன்னொன்று இருக்கு, பெலங்கொள்ள உண்ணுவது. அப்ப பெலங்கொள்ள உண்வது அது வேற, வெறியோடு உண்வது வேற. அப்ப அதான் பெருந்திண்டின்னு சொல்லப்படுகிறது. அண்டா அவர்கள் ஒரே சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். அப்ப இன்றைக்கு பாருங்க, அதிகமாக பணம் எதுக்கு செலவு பண்ணுகிறார்கள் என்றால் சாப்பாடு. பாருங்க, அவ என்ஜாய் பண்ணுவார்கள், பல இடங்களுக்கு போவார்கள், பல தூர இடங்களுக்கு கூட போய் சாப்பிடுவதற்காக தூர இடங்களுக்கும் கூட போவார்கள். அப்ப அதுக்கே அவங்களுக்கு டைம் போகிறது, அதுக்கே அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அப்ப நம்முடைய சரீரத்தில் பலன் வருவதற்கு உண்பது அது தப்பு இல்லை, அதை குறித்து வேதம் சொல்லவில்லை. மிதமிதிஞ்சி, அதாவது அதிகமாக உண்பது, அதை குறித்து தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பெருந்திண்டி என்று சொல்லப்படுகிறது. அதே போலத்தான் பார்த்தீங்கன்னா, அந்த வெறி என்று சொல்லும் போது அதிலேயும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று சொல்லி.
அப்போ இதில் நாங்கள் என்ன பார்க்குறோம்டா, அப்போ இந்த வெறி கொள்வது வந்து துன்மார்க்கத்துக்கு ஏதுவானது. ஸோ அந்த வெறியில் வந்து பல காரியங்கள் அதுக்குள்ளே அடங்குறது. ஸோ அதை குறித்து நாங்கள் இப்போ அதிகமாக பார்க்க தேவையில்லை. பாருங்க, அப்போ அதெல்லாம் துன்மார்க்கத்துக்கு ஏதுவானது. உலகத்தை பார்த்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதிகமாக நாம் செய்யும் போது அதில் ஒரு வெறி நமக்கு உண்டாகிறது. அது பார்த்து மதுபானமாக இருக்கலாம், ஸோ பல காரியங்களாக இருக்கலாம். அது நாம் வெறி கொள்கிறவாய் நாங்கள் மாறுகிறோம். அப்போ அதான் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. அப்போ பரிசுத்த ஆவியினால் நிறைந்தால்தான் இப்படிப்பட்ட இந்த மாம்ச காரியத்தை நாம் மேற்கொள்ள முடியும். அப்போ அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆவியினாலே நிறைய வேண்டும் என்று சொல்லி. அப்போ இயேசுவும் ஆவியினால் நிறைந்தவராய் இருந்தார். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து வாழ வேண்டும். அத்தங்கே நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது பார்க்கும்போது அந்த உலக கவலையை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, 2 கொரிந்தியர் 7:10 வாசிக்கும் போது, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறது இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போது ஏற்கனவே இந்த காரியத்தை குறித்து நாம் கடந்த முறை செய்திகளை நாங்கள் தியானித்தோம். ஸோ அதை நான் ஆழமாய் போகவில்லை. 2 விதமான துக்கம் ஒன்று இருக்கு. ஒன்று தேவனுக்கேற்ற துக்கம் இருக்கு, ஒன்று உலகத்துக்கேற்ற துக்கம். தேவனுக்கேற்ற துக்கம் வந்து மன திரும்புவதற்கு நம்மை நடத்தும். உலக துக்கம் பார்த்தீங்கன்னா தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்தும். அதான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த 3 காரியங்கள் என்ன செய்யுமென்றா, இதுதான் நம்முடைய இருதயத்தை கொழுப்பாக்குகிறது. அப்ப தொடர்ந்து நாம் இந்த காரியத்தில் இருக்கும் போது இருதயம் கொழுத்து போயிரும். அப்ப கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு வர முடியாது, கர்த்தரும் குணமாக்க முடியாதபடிக்கு காணப்படுவார். அப்ப இப்படிப்பட்டவர்கள் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு அந்த மயக்க நிலைமையிலே காணப்படுவார்கள். அப்ப அதனால தான் நாம் இதுல இருந்து நாம் வெளியில வர வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அந்த இருதயின் கதவை தட்டுகிறார். அந்த சத்தத்தை கேள் என்று சொல்லி கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறார். தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு, மனம் திரும்பு. நீ இப்படி இருந்தாயண்டா உன்னுடைய வாழ்க்கையில நீ எல்லாவற்றையும் இழந்து போய்விடுவா என்று சொல்லி கர்த்தர் நாம் எச்சரிக்க விரும்புகிறார். ஸோ தொடர்ந்து அடுத்த முறைக்கு நாம் இந்த காரியத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.